வீரயுகநாயகன் வேள்பாரி பாகம் 65. இப்போ அந்த வேட்டுவன் பாறையில் நம்ம கபிலரும் திசைவேலரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம திசைவேலர் சொல்றாரு, அதாவது அந்த வடக்கு திசையை நோக்கி உட்காரக்கூடிய தேவாங்கு விலங்கை நீ தான் எப்படியாவது பாரிக்கிட்ட பேசி பாரிக்கிட்டு இருந்த அந்த விலங்குகளை பாண்டிய நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திசைவேலர் வந்துட்டு கபிலர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. கபிலருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி, அதை அப்புறமா பார்ப்போம், இப்போ கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கூட நேரத்தை கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு கபிலர். அந்த சமயத்தில் தான் நம்ம திசைவேலர் சாப்பிட்றதுக்காக சில உணவுகளுமே கொண்டு வராங்க. அப்படி அந்த உணவுகளை பார்த்த உடனே திசைவேலர் சொல்கிறாரு, இல்லை இல்லைப்பா, இந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு நாங்கள் புறப்படுறோம், இதுக்கு மேலே நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி திசைவேலர் கேட்க, அதுக்கு நம்ம கபிலர் இருந்துட்டு, இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் நடந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு கால் வலியெல்லாம் இருக்கும், ஒரு 2 நாள் இங்கே உட்காருங்க, உங்களை பார்த்துக்கிறதுக்காக மருத்துவரை நான் கூப்பிட்டு வரேன், அவர் வந்துட்டு உங்கள் கால் வலியெல்லாம் குணமடைய செய்வார், அதுக்கு ஒரு 2 நாள் ஆகும், அது வரைக்கும் மட்டும் நீங்கள் இங்கே தங்குங்க அப்படிங்கிற மாதிரி கபிலர் கோரிக்கை வைக்க நம்ம திசைவேலரும் சரின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இந்த பக்கம் உதிரனும் நம்ம நீலனும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம உதிரன் சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்துட்டு பாண்டிய தேசத்தினுடைய துறைமுகத்தில் இருந்து அந்த தேவாங்கு விலங்குகளை காப்பாற்றிட்டு வரும்போது ஏதோ ஒரு இன மக்கள் அடிமைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கப்பலில் வச்சுருந்ததாகவும், அப்போ அந்த அடிமைகளுடைய தலைவனை வந்து நீ போய் காப்பாற்றினதாகவும் சொன்னியே, அவங்கள கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னியே, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நம்ம உதிரன். அதுக்கு நம்ம நீலன் சொல்கிறாரு, ஆமாம், நான் அந்த கும்பலை வந்துட்டு நான் காப்பாற்றி ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சேன், ஆனால் அந்த அடிமைகளுடைய தலைவன் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துட்டு வாயவே திறக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு நிறைய காயங்கள் ஆகியிருக்கு, பயங்கரமாக யாரோ பிடிச்சி அடிச்சிருக்காங்க அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ மருத்துவ உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவன் எங்கேருந்து வந்தான், அந்த இனம் என்ன இனம், அவங்களுக்கு எங்களை பற்றி தெரியுமா, அவங்க யார் என்ன ஏதுன்னு வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க, தலைவன் வாயை திறக்காததுனால மற்ற அடிமைகளுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னே பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீலனும் சொல்ல, உடனே உதிரன் இருந்துட்டு, சரி எப்படி இருந்தாலும் நம்ம திசைவேலரும் கபிலரும் 2 நாள் இங்கே தான் தங்குவாங்க, நம்ம நாளைக்கு காலையில் அந்த தலைவனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம உதிரன் சொல்ல, சரி நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலனுமே சொல்லிடுறாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம திசைவேலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ உதவிகளெல்லாம் செய்கிறாங்க. அதாவது கால் வலி பயங்கரமாக இருக்குது, அதனால் ஒரு மருத்துவர் வராரு, வந்துட்டு திசைவேலருடைய காலை நீட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவருமே வந்துட்டு பார்த்தோன்னா காலை நீட்ட முயற்சி பண்ணுறாரு, ஆனால் ரொம்ப வலிக்குது, ஒரு மாதிரி பயங்கர வலியாக இருக்குது. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அரைவட்ட வடிவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விண்மீன் கூட்டமும் வந்துட்டு நேர்கோட்டாக மாறாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்ம கபிலருமே சிரிக்கிறாரு. இப்போ அவங்க வந்துட்டு சில மருத்துவங்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம திசைவேலரால் எவ்வளோ தூரம் கால் நீட்ட முடியுது அப்படின்னு பார்க்கறதுக்காகத்தான் மருத்துவர் கால் நீட்ட சொல்லியிருப்பார். அந்த வலியை புரிஞ்சுக்கிட்ட மருத்துவர்கள் வந்து சில வைத்தியங்களை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம திசைவேலர் இருந்துட்டு கேட்குறாரு, ஆமாம் இது எந்த வகையான மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம மருத்துவர்கள் சொல்கிறாங்க, புலிமுன் ஆடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மருத்துவம் தான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. புலிமுன் ஆடா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு, அது என்ன ஒரு வகை மூலிகையா அப்படிங்கிற மாதிரி திசைவேலர் கேட்க, இல்லை இல்லை, புலி முன் ஆடு, அதாவது புலிக்கு முன்னாடி ஆடு என்ன ஆகும், பதறி அடிச்சுட்டு ஓடும். ஒரு ஆடு வந்துட்டு புலியை பார்த்தா பயங்கரமாக பதறி அடிச்சுட்டு ஓடும் இல்லையா, அந்த ஒரு பேரை தான் இந்த வைத்தியத்துக்கே வச்சுருக்காங்க. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பேரை வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த மருந்து வந்துட்டு புலி மாதிரி, இந்த வலி வந்துட்டு ஆடு மாதிரி. இப்போ இந்த மருந்தை உங்கள் கால் வலி மேலே நாம் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இந்த மருந்துக்கு பயந்துட்டு அந்த வலி ஆடு மாதிரி தப்பிச்சு ஓடிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த வைத்தியர். ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு விளக்கமா, ஒரு மருத்துவத்துக்கு பேர் அதனுடைய செய்முறையை வச்சு நீங்கள் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. பொதுவாக வந்துட்டு இது என்ன வகை மூலிகை அப்படிங்கிறத கேட்பாங்க, இந்த மூலிகை போட்டால் வலி போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் பழக்கம். ஆனால் புலிமுன் ஆடு அப்படிங்கிற மாதிரி அந்த வலி போகிறதையே ஊமைப்படுத்தி ஒரு மாதிரி அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல, அதை நினச்சி வியந்து பார்க்குறாரு நம்ம திசைவேலர். அப்போ தான் நம்ம மருத்துவர் சொல்கிறாரு, ஒரு சில தடவை வலியும் நம்ம மருந்தும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா, எத்தனை மருந்து கொடுத்தாலும் அதுக்கு வலி வந்துட்டு பயங்கரமாக குறையாமே இருக்குமா, அது வந்துட்டு புலிமுன் புலி அப்படிங்கிற மருத்துவ வகையாம். ஒரு சில தடவை வந்துட்டு நம்ம என்னதான் மருந்து கொடுத்தாலும் வலி குறையவே குறையாதான், அவ்வளோ வலி இருந்துக்கிட்டே இருக்குமா, அது வந்துட்டு புலியை வீழ்த்தியா யானை அப்படிங்கிற அந்த ஒரு வழிமுறையாம், அதுக்கு ஒரு மருத்துவம் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம திசைவேலர் வந்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்படுறாரு, எப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம கபிலர்கிட்ட ஒரு கதையை சொல்கிறாரு நம்ம திசைவேலர். அது என்ன அப்படின்னா, ஒரு தடவை பொதிகை மலைக்கு நம்ம திசைவேலர் போனப்போ அங்கே ஒரு பாணர் கூட்டம் வந்திருந்தாங்களாம். அப்போ வந்துட்டு நம்ம அதில் ஒரு பாணவர் வந்துட்டு நம்ம திசைவேலர் கூட நல்லா பேசிகிட்டே வந்தாராம்மா, நிறையா பேசினாங்களாம்மா. அதுக்கப்புறம் நம்ம திசைவேலர் அவருடைய திசை கணிக்கக்கூடிய அந்த அறிவியல் பற்றியெல்லாம் பேசுகிறப்போ ரொம்பவுமே அந்த பாணன் வந்துட்டு
அதுக்கு இம்ப்ரெஸ் ஆயிருக்கான். அப்படியே அவங்க பேசிட்டே வந்தப்போ ஒரு கட்டத்தில 2 பேரும் பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அப்படி பிரியறப்போ அந்த பாணன் சொன்னானா, என்ன அப்படின்னா, "ஒரு தடவ நான் பறம்பு மலைக்கு போயிருந்தேன். அங்க வந்துட்டு கருநெல்லி அப்படிங்கிற ஒரு நெல்லிக்காய நான் பார்த்தேன். அந்த கருநெல்லிய மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா, பகல்ல கூட விண்மீன்கள பார்க்க முடியுமா? அந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பறம்பு மன்னர் பாரி வந்துட்டு சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு கனிய வந்து நான் பார்த்தேன். நேர்ல பார்த்தேன். அது ரொம்ப உச்சத்தில இருந்துச்சு. அத நாம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஆனா அத பறிச்சு நான் யாருக்கு குடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம ஒண்ணும் பகல்ல விண்மீன்கள பார்த்து ஒண்ணும் பண்ண போறதில்லன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அத கடந்து போயிட்டேன். ஆனா அப்ப மட்டும் நான் உங்கள பார்த்திருந்தேன் அப்படின்னா, நான் கண்டிப்பா அந்த கனிய பறிச்சு உங்ககிட்ட குடுத்துருப்பேன். ஏன்னா நீங்க அந்த விண்மீன்கள வச்சு எவ்வளவோ விஷயங்கள் சொல்றீங்க. உங்களுக்கு அந்த பகல்லேயே விண்மீன்கள பார்க்கக்கூடிய சக்தி இருந்தா இன்னும் நல்லாருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிற மாரி அந்த பாணன் சொன்னானாமா. ஆனா அப்ப நம்ம திசைவேளர் என்ன நெனச்சிருக்காரு, பகல்லேயே விண்மீன பார்க்குற மாதிரியான ஒரு கருநெல்லியா? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்ல. அப்படிங்கிற மாரி அப்பவே நம்ம திசைவேளர் நெனச்சாராமா. ஆனா, எப்ப திசைய அறியக்கூடிய ஒரு விலங்கு இந்த பறம்பு காட்டுல இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுதோ, அப்பவே வந்துட்டு கருநெல்லி மேலயும் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இது நடக்குது அப்படின்னா, அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி யோசிச்சிருக்காரு நம்ம திசைவேளர். அவர் அப்பவே வந்துட்டு பறம்பு நாட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா, நான் வராம விட்டுட்டேன். அது என்னுடைய தப்பு தான். ஆனா நீ கபிலா, நீ வந்திருக்க பாத்தியா? நீ பெரிய ஆள் தான்ப்பா. அதுவும் இல்லாம நீ உன்னுடைய வேற ஒரு கபிலர என்னால பார்க்க முடியுது. இங்க உட்கார்ந்து பேசுறப்போ. அப்படிங்கிற மாரி திசைவேளர் எல்லாத்தையுமே சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்கிறப்போ, அப்படியே இரவு நேரம் வந்துடுது. அப்படியே அந்த மருத்துவர்கள் வந்துட்டு, "நீங்க தூங்குங்க. 2 நாள் இங்கேயே தங்கிட்டு போங்கன்னு" சொல்லிடுறாங்க. அதனால அந்த இரவு நேரத்தில அவங்க தூங்கவும் செஞ்சுடுறாங்க. கபிலரும், நம்ம திசைவேளரும். இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம நீலன், உதிரன் இவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி, "சரி இப்ப நாம போயிட்டு அந்த அடிமைகளுடைய தலைவன போய் பார்த்துட்டு வரலாம்." அப்படிங்கிற மாரி பார்க்கறதுக்காக 2 பேரும் போறாங்க. அப்படி போறப்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த தலைவன வந்துட்டு ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க, சில மருத்துவர்கள் எல்லாம். அவங்கலாம் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அவன் பயங்கரமான ஒரு அடியில இருந்து இப்ப தான் மீண்டு வந்திருக்கான். அவனால பேசவும் முடிய மாட்டேங்குது. அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. அதாவது அவனும் பேச மாட்டேங்கிறான். அவனுடைய மக்களும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா பயங்கரமா அடி வாங்கியிருக்கான் யாரோ கிட்ட. அதிலிருந்து இப்ப தான் கொஞ்சம் மீண்டு வரான். அப்படிங்கிற மாரி அந்த மருத்துவர்கள் சொல்லிட்டு போயிர்றாங்க. இப்ப நம்ம உதிரனும், நீலனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அடிமைகளுடைய தலைவன பார்க்கறதுக்காக அங்க போய் உட்கார்றாங்க. அப்படி போய் உட்கார்ந்த உடனே, அந்த தலைவன் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். ஆனா, அவனால பேசவும் முடியல. யாரு, என்ன, ஏதுன்னு கேட்டா, எதுவுமே வாயவே தொறக்க மாட்டேங்கிறான். பின்னாடி இருக்கிற யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இவங்களுக்கு என்னதான் நடந்திருக்கும்? ஏன் வாயக்கூட தொறக்க மாட்டேங்கிறாங்கங்கிற மாரி நீலனும், நம்ம உதிரனும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்காங்க. அப்பதான் நம்ம உதிரன் ஒரு விஷயத்த சொல்றான். யார்கிட்ட? அந்த தலைவன்கிட்ட. பார்த்து என்ன சொல்றான்னா, "இப்போ நீ இருக்கிற பார்த்தியா? ஒரு குடிசை. இந்த குடிசையிலிருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி போனா, அங்க ஒரு வீரனுடைய நடுகள் இருக்கும். அதாவது ஒரு வீரனுடைய நினைவுக்காக அந்த வீரன வந்துட்டு ஒரு கல்லுல வரைஞ்சு, அல்லது அந்த கல்லுல செதுக்கி, அந்த கல்ல வந்துட்டு ஒரு இடத்துல நட்டு வச்சிருப்பாங்க. அதத்தான் நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீரனுடைய பெயர் வந்துட்டு கடுவன் அப்படிங்கிறது தான். நீ அந்த வீரனுடைய வரலாற தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம உதிரன் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த வீரனுடைய வரலாற நீ தெரிஞ்சுக்கிட்டீன்னா, நாங்க எதுக்காக இங்க உன்ன கூட்டிட்டு வந்திருக்கோம், நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிரும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உதிரனும், நீலனும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த தலைவன் ஒரு மாரி யோசிக்கிறான். அதாவது அந்த அடிமைகளுடைய தலைவன். இவங்க நம்மகிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க அப்படிங்கிற மாரி அவன் எதிர்பார்த்தான். ஆனா அவங்க வந்துட்டு ஒரே வார்த்தைய சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் மறைஞ்சு போகுற வரைக்கும் அவங்களையே பார்த்துட்டு இருக்கான் அந்த தலைவன். இப்பதான் அந்த கடுவனுடைய கதை என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடை காலம், அதாவது வெயில் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு உணவு பஞ்சம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. எங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உணவு கிடைக்காம, எதுவுமே விளையாம, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனா, என்னதான் வந்துட்டு இந்த தானியங்களோ, இல்ல பயிர்களோ விளையாம இருந்தாலும், இந்த கிழங்கு வகைகள் மட்டும் எல்லா காலத்திலயுமே விளையுமாம். அதுதான் வந்துட்டு கிழங்கினுடைய ஸ்பெஷாலிட்டி. அதுலயும் முக்கியமா சித்திரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு இருக்காம். அந்த கிழங்கு வந்துட்டு எல்லா காலத்திலயுமே விளையுமாம். அதனாலேயே அதிகமான மனிதர்கள் எல்லாம் அந்த சித்திரவள்ளி கிழங்க தான் உணவா உட்கொள்வாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கிழங்குமே இருக்கு. கூடவே நூரை, சவலன், நெடுவன், தீச்சி, நாச்சி, சம்பை, நூலி அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையான கிழங்குகளுமே இருக்காமா. அந்த கிழங்குகள் எல்லாம் ஒவ்வொரு ஆழத்துல கிடைக்குமாம். அதாவது நம்ம தோண்ட தோண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிழங்குகள் ஒவ்வொரு ஆழத்துல ஒவ்வொரு வகையான கிழங்குகள் கிடைக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு காலம் தான் அந்த கோடை காலம். அப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா, போதன் அப்படிங்கிற ஒரு இளைஞன். அவங்க வீட்ல சரியான பஞ்சமாமா. சாப்பாடே இல்லையாம். அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லாம அவங்க வீடு ஃபுல்லா அவங்க குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா, தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ, சரி ஏதாவது கிழங்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை மலை மேல ஏறி இருக்கான் அந்த போதன் அப்படிங்கிற இளைஞன்.
அப்படியே நிறையா நேரம் தேடி தேடி பார்க்குறானாமா, கிழங்குகளே பெருசா கிடைக்கல. 1, 2 கிழங்கு தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்படி அவனுக்கு கிடைச்ச 2டே 2 கிழங்கு எது அப்படின்னா, நூலிக்கிழங்கு அப்படிங்கிறது தான் அந்த வகையை சேர்ந்த கிழங்கு தான் அவனுக்கு கிடைச்சிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது கிழங்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா தேடுன்னு தேடியிருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ ஒரு பாறைக்கு கீழே வந்துட்டு ஒரு இளைஞன் வந்து காலில் அடிபட்டு அந்த காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சிலைய தேய்ச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான் ஒரு இளைஞன். அந்த இளைஞன பார்த்த உடனே ஏதோ இவன் மலைவாசி, காட்டுவாசி மாரி தான் தெரிஞ்சிருக்கு. உடனே நம்ம போதன் அப்படிங்கிற இளைஞன் வந்துட்டு அவன்கிட்ட போறான். போயிட்டு, "என்னப்பா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டு, "சரி நீ பரம்பை சேர்ந்தவனா?" அப்படிங்கிற மாரி கேட்கறான். "ஆமா, நான் பரம்பு நாட்ட சேர்ந்தவன் தான்." அப்படிங்கிற மாரி அந்த இளைஞன் சொல்றான். "என்னுடைய பேரு கடுவன்." அப்படிங்கிற மாரி அந்த இளைஞன் சொல்றான். "ஓ! நீ பரம்பு நாட்ட சேர்ந்தவனா? சரி அப்ப நீ நம்பிக்கை உரியவனா தான் இருப்ப. சரி, நான் வந்துட்டு ரொம்ப நேரமா இங்க கிழங்குகள் தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த 2டே 2 கிழங்கு தான் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிற கிழங்க காட்டுன உடனே, அந்த கடுவன் சொல்றான், "நீ வச்சிருக்கிற அந்த 2 கிழங்குமே நூலிக்கிழங்கு. அத வந்துட்டு புதுசா யாருமே சாப்பிட்டா, அவங்களுக்கு வந்துட்டு உடம்புக்கு சேராது. அதுக்குள்ள கருவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விதைகள் இருக்குமாம். அந்த விதைகள் வந்துட்டு வயித்துக்குள்ள போச்சுன்னா, அதாவது புதுசா சாப்பிட்டவங்களுடைய வயித்துக்குள்ள போச்சுன்னா, சரியா வந்துட்டு ஜீரணமாகாது. அதனால அத நீங்க சாப்பிடாதீங்க." அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே போதன் இருந்துட்டு, "ஏன்பா என் குடும்பமே அங்க வந்துட்டு பசியில வாடிக்கிட்டு இருக்கு, பஞ்சத்தில இருக்காங்க. இந்த சமயத்தில கிடைச்சத சாப்பிட்டு போறோம்ப்பா. இத சாப்பிட்டா சேராது, அது இதுன்னுலாம் சொல்லாதப்பா. ஏதோ கிடைக்குது நாங்க சாப்பிடுறோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு போதன். சரி, இங்க வேற எங்கெல்லாம் கிழங்குகள் கிடைக்கும்? நான் ரொம்ப நேரமா தேடி பார்த்தேன். ஆனா எங்கேயுமே கிழங்கு இல்ல. வேற எங்க கிடைக்கும்? அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம கடுவன் இருந்துட்டு ஒரு அருவி அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அருவிய கை காட்டி, "அந்த பக்கமா போனீங்கன்னா சித்திரவள்ளி கிழங்கு கிடைக்கும். அது எல்லாருமே சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு கடுவன். சரின்னு சொல்லிட்டு நம்ம போதன் இருந்துட்டு, "சரி நீ பரம்பு நாட்ட சேர்ந்தவன், நீ ஏமாத்த மாட்ட. அதனால என்னுடைய இந்த 2 கிழங்குகள நீயே வச்சுட்டுரு. நான் அந்த பக்கமா போய் வேற ஏதோ கிழங்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து உன்கிட்ட வாங்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட, தான் கையில இருந்த அந்த 2 நூலிக்கிழங்கையும், அப்புறமா தண்ணி குடிக்கிறதுக்காக நீர் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது இப்ப வாட்டர் கேன் நாம எடுத்துட்டு போறோம். அப்ப நீர் குடுவைன்னு ஒண்ணு இருந்துச்சாம். அத தான் கொண்டு போயிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. அதையுமே கொண்டு வந்து நம்ம கடுவன் முன்னாடி வச்சுட்டு, சரி நான் போய் வேற ஏதோ கிழங்கு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த போதன் போறான். அப்ப நம்ம கடுவன் இருந்துட்டு, சரி ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சிருப்பான். கிழங்குகள தேடி அலைஞ்சிருப்பான். சரி போயிட்டு வரட்டும், கொஞ்ச நேரம் இங்க வச்சுட்டு போகட்டும். அப்படிங்கிற மாரி அவனுமே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவங்க போனக்கப்புறமா நம்ம கடுவன் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தான் கால்ல இருக்கக்கூடிய காயம் ஆறிருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, திடீர்னு வந்து பார்த்தோம்னா ஒரு முயல் வருது. அந்த முயல பார்த்துடுறான் கடுவன். பார்த்துட்டு, ஆஹா! இப்ப போனவனுடைய குடும்பம் வந்துட்டு ரொம்ப பசியில வாடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த சமயத்தில இந்த முயல நாம அவனுக்கு புடிச்சு குடுக்கலாம். அட்லீஸ்ட் இந்த முயலையாவது அந்த குடும்பம் சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே தான் கையில இருக்கிற அந்த வாள எடுத்துக்கிட்டு, அந்த முயல வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். முயல் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா புதருக்குள்ளலாம் பூந்து பூந்து ஓடுது. நம்மாளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கையில கத்தி எடுத்துக்கிட்டு அந்த முயல புடிச்சிடலான்னு சொல்லிட்டு புதருக்குள்ளலாம் பூந்து பூந்து போறான். அப்படி போறப்போ காஞ்ச கிளைகள் இருக்கு இல்லையா? மரக்கிளைகள். அதெல்லாம் அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய உடம்புல கீறுது. அதெல்லாம் அவன் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. தான் எத்தனை காயங்கள வாங்குனாலும் அந்த முயல புடிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா போறான். ஆல்ரெடி அவனுக்கு கால்ல வேற அடிபட்டுருக்கு. முயல் எவ்வளோ வேகமா ஓடும்னு நமக்கே தெரியும். அதற்கு இணையான வேகத்தில மனிதர்களால ஓட முடியுமானா முடியாது. ஆனா இருந்தாலும் இவன் எப்படியாவது புடிச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். ஒரு கட்டத்தில முயல் காணாம போயிடுது. முயல் எங்கேயோ ஓடி போயிடுது. நம்ம ஆள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! முயல தவற விட்டுட்டோமே!" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சோகமா மறுபடியும் அந்த பாறைக்கிட்டயே வரான். அப்படி வந்தவன் பாறை மேல ஏறி உட்கார்றான். உட்கார்ந்துட்டு தன்னுடைய உடல்ல வந்துட்டு நெறைய கீறி விட்டுருக்கு. அந்த குச்சிகளெல்லாம் அங்கங்க கீறி விட்டுருக்கு. அதுக்கெல்லாம் மறுபடியும் பச்சலைய எடுத்து தேய்ச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்படி உட்காந்துட்டு இருக்கிறவன் திரும்பி கீழ பார்க்குறான். அந்த பாறைக்கு கீழ அந்த கிழங்குகள் எல்லாம் வச்சுட்டு போனான்ல போதன். அந்த கிழங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அந்த 2 கிழங்குமே இல்ல. பக்கத்துல அந்த நீர் குடுவை இருக்கு இல்லையா? அது மட்டும் உருண்டு கிடக்குது. அது மட்டும் எங்கேயோ வேற எங்கேயோ போய் உருண்டு விழுந்து கிடக்குது. அப்பதான் அவன் யோசிக்கிறான். ஓ! ஏதோ ஒரு விலங்கு வந்து இந்த 2 கிழங்கையும் சாப்பிட்டுருக்கு போல. சுத்தி முத்தி தேடி பார்க்குறான் நல்லா. அந்த பாறைய சுத்தி முத்தி தேடி பார்த்தும் கிடைக்கல. சரி இந்த கிழங்க வந்துட்டு ஏதோ ஒரு விலங்கு சாப்பிட்டுருச்சு போல, அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான், தூரத்துல இருந்து போதன் அப்படியே நடந்து வர்றதுக்கு ஆரம்பிக்கிறான். போதன பார்த்த உடனே நம்ம கடுவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் வந்து கிழங்கு எங்கன்னு கேட்டா, நான் என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி முழிச்சுக்கிட்டே இருக்க, நம்ம போதன் அந்த பக்கத்துல இருந்து வந்து, "எப்பா நீ அந்த பக்கம் சொன்னியே, சித்திரவள்ளி கிழங்கு கிடைக்கும்னு சொன்னியே, அதே மாரி கிடைச்சிருச்சுப்பா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படியே கீழ பார்க்குறான். பார்த்தா அந்த 2 நூலிக்கிழங்குகளுமே இல்ல. அவனும் நல்லா பாறைய சுத்தி முத்தி பார்க்குறான். அந்த பக்கம், பின்பக்கம் எல்லா பக்கமும் பார்க்குறான். பார்த்துட்டு, "எங்கப்பா நூலிக்கிழங்கு?" அப்படிங்கிற மாரி தேடிக்கிட்டே இருக்கான். நம்ம கடுவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல.
அந்த உருண்டு விழுந்த அந்த நீர் குடுவையை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு, "எப்பா அந்த நூலிக்கிழங்கு எங்கப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஏதோ ஒரு மிருகம் வந்து சாப்பிட்டு போயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்றான் கடுவன். அத சொன்ன உடனே நம்ம போதனுக்குன்னா பயங்கரமான ஷாக்கு. "என்னப்பா சொல்ற? விலங்குகள் வந்து சாப்பிட்டுருச்சா? உண்மைய சொல்லு. நீ தான சாப்பிட்ட?" அப்படிங்கிற மாரி கேட்க, "இல்ல, இல்ல நான் சாப்பிடல. ஒரு முயல் ஒண்ணு வந்துச்சு. அந்த முயல புடிக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஓடி போனேன். அந்த சமயத்துல வேற ஏதோ ஒரு விலங்கு வந்து சாப்பிட்டுருச்சு இதைய." அப்படிங்கிற மாரி சொல்ல, "அப்படியா? எங்க முயல காட்டு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல, நான் முயல புடிக்க முடியல. முயல் தப்பிச்சு ஓடிருச்சுன்னு" சொல்ல, "ஏன்பா இப்படி ஏமாத்துற? நீ தான் சாப்பிட்டன்னு ஒத்துக்கோ. நீ பறம்பு நாட்ட சேர்ந்தவன்னு சொல்லிட்டு உன்ன நம்பி நான் இங்க வச்சுட்டு போனேன். ஆனா நீ வந்துட்டு நீயே எடுத்து சாப்பிட்டுட்டு இப்படி என்கிட்ட பொய் சொல்றியே!" அப்படிங்கிற மாரி அதாவது பசியும், பட்டினியும் வந்துட்டு பறம்பு மக்களையே மாத்திருச்சு போல. அப்படிங்கிற மாரி நம்ம போதன் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நவுர்றான். அப்பதான் பின்னாடி இருந்து நம்ம கடுவனுக்கு பயங்கரமான ஒரு இது. ஐய்யயோ! நம்ம பறம்பு தேசத்தையே அவமானப்படுத்திட்டானே இவன் அப்படிங்கிற மாரி ஒரு இழிவான எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடுவனுக்கு வருது. போதன் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கான். சரி அவன் சாப்பிட்டுட்டான். கிடைச்ச இந்த சித்திரவள்ளி கிழங்க நாம கொண்டு போய் வீட்ல குடுக்கலான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கிறப்போ, பின்னாடி இருந்து ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம கடுவன் தான். கத்திய வெளிய எடுத்துட்டான். நம்ம போதன் இருந்து திரும்பி பார்த்து, "என்னய்யா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அந்த கத்திய கடுவன் தன்னுடைய வயித்தினுடைய இடது பக்கமா சொருவி, வலது பக்கம் வர்ற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா குத்திட்டான் வயித்துக்குள்ள. நம்ம போதனுக்கு ஒண்ணுமே புரியல. "என்னய்யா பண்ணிட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி பார்த்தா, அந்த இடது புறத்தில குத்தியிருந்தான்ல, அந்த கைப்பிடி அப்படியே மெல்லமா வயித்த கிழிச்சுக்கிட்டே இழுக்குறான். முழு வயித்தையும் வந்து பார்த்தோன்னா, இப்ப அந்த கடுவன் கிழிச்சு எரிஞ்சுட்டான். எரிஞ்சுட்டு, "இப்ப இந்த வயித்துக்குள்ள கிழங்கு இருக்கான்னு பாரு. அந்த செரிமானமாகாத கரு விதைகள் இருக்கும் இல்லையா? அந்த கரு விதைகள் ஏதாவது இருக்கான்னு பாரு." அப்படிங்கிற மாரி கேட்கறான் கடுவன். அத பார்த்த உடனே நம்ம போதனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி பார்க்குறாரு நம்ம போதன்.